தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நகச்சித்ரா. இன்றைக்கு காலையில தான் இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மதுரையில 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கேட்டோன்னே எல்லாருக்குமே ஒரே டவுட், ஒரே படபடப்பு, ஒரே சந்தோஷம். இந்த மூணுமே மிக்ஸ் ஆகி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த தடை உத்தரவு போட்டாங்க அப்படின்னா ஸ்கூல், காலேஜஸ் நாம ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் அஸ் யூஷுவல் இருக்குமா? இல்ல இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிருவாங்களா? நம்ம இப்ப வெளியில போலாமா? போகக்கூடாதா? ஒருவேளை போனோம்னா நமக்கு ஏதாவது ஆபத்து வருமா? இந்த மாதிரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சோ இன்னைக்கு அந்த டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். 144 ஊரடங்குக்கும் 144 தடை உத்தரவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சோ 144 ஊரடங்கு அப்படின்றது நம்மளோட கோவிட் பீரியட்ல பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதாவது இந்த தடை உத்தரவோட நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்டென்ஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். சோ வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ஊரடங்கின் போது நீங்க யாருமே வந்து வெளியில போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஆர்டர்ஸ் போடப்பட்டிருக்கும். ஆனா முடியாத பட்சங்கள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க போகலாம். அது மட்டும் இல்லாம மெடிக்கல் எமர்ஜென்சி, அதுக்கப்புறம் போலீஸ், அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸப்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சூழல் வந்து எந்த நேரங்கள்ல வந்து பின்பற்றப்படும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அதாவது நோய் பரவல், பயங்கரமான வந்து பிரச்சனைகள், ஜாதி கலவரங்கள், சமுதாயங்களுக்கு இடையில பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரப்போகுது. இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்ற சூழல்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரியான ஆர்டர்ஸை வந்து அவங்க போடுவாங்க. சோ அடுத்ததா இன்னொரு விஷயம் என்னன்னா 144 தடை உத்தரவு இப்ப நமக்கு இருக்கக்கூடியது. அதாவது அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. சோ அதற்கு எகெயின்ஸ்டா நிறைய போராட்டங்கள் நடக்க போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய வெளி மாவட்டங்கள்ல இருந்து ஆட்கள் வந்தாங்க அப்படின்றப்ப அங்க வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவலாம் அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில தான் இந்த ஒரு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. சோ இந்த தடை உத்தரவு அப்படின்றது என்ன அப்படின்னா 4ற்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே இடத்துல கூடியிருக்கிறத தவிர்க்கிறதுக்காகவும், எந்த விதமான போராட்டம், உண்ணாவிரதம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவதை தவிர்க்கிறதுக்காகவும், ஏதாவது வந்து ஆயுதங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள உடனடியா அரெஸ்ட் பண்றதுக்காகவும், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த விதமான பதற்ற சூழ்நிலைகளையும் உருவாக்காதவாறு அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பை வந்து நிலைநாட்டுறதுக்கான ஒரு ப்ரொசீஜரா சொல்லப்படுது. இந்த ஒரு தடை உத்தரவு வந்து எப்பவுமே வந்து பாத்துட்டீங்கன்னா பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் பிரதமர் மாளிகை, ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல எப்பவுமே உண்டு. சோ இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல நிறைய தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா